மூவரும் யாவரும் யாரையெல்லாம் கண்டார்களோ தாவரம் போல் ஒவ்வொரு நாளும் மதி மூலம் கண்டால் அனைவருமே சித்தராகலாங்கிறதுல எங்களுடைய குருநாதர் கொடுத்த வாக்கு போல் இன்றைய நாளேடுகளில் ஒரு பழைய விஷயத்தை புதுமைப்படுத்தி கூட தான் ஒரே ஒரு வாசகமாகவோ இல்லை ஒரே ஒரு சிந்தனையாகவோ உங்களுக்குள்ளே வெளிப்படுத்த ஆசைப்படுறேங்க. எனக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ராமரை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அப்படி அதில் என்ன வாய்ப்புன்றதில் என்னுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்குன்றத சொல்கிறதுக்கு ஆசைப்படும் பொழுது அவருடைய ஆதரவு தன்மை எங்கே இருந்தது, எங்கே தன்னுடைய தவத்தை முழுமையாக அவர் நிரூபித்தாருங்கிறதுக்கான சில விஷயங்களை எனக்குள்ளே குரு கொடுத்த வாசகமாக கூட நான் சொல்ல விருப்பப்படுறேங்க. அயோத்தியில் பிறந்தவருக்கு ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அவருடைய பெயராலையும் அவருடைய பாதம் இருக்கும் இடமும் குறிப்பிடப்பட்டதுங்கிறத இன்னும் கூட யாரும் முழுமையாக புலப்படுத்திக்கலைங்க. பிறந்தது அயோத்தியில், வனவாசம்னு சொல்கிறாங்க 14 ஆண்டுகள். அப்போ வனவாசம்னா என்னங்க? அப்போ வனவாசங்கிறதுக்கான அர்த்தம் காட்டில் போய் இருக்கணுங்கிறத ஒரு புராண கதைகளில் சொன்னது தவறான முறையாக தான் போய் சேர்ந்துருக்குங்கிறத உணர முடியுதுங்க. இங்கே இடுகாட்டு தீயை சுடுகாட்டு பார்த்தாலும் வடுகாட்டுக்குள் உனக்குள் தெரிவது நடுகாடு என்று சொல்லுவாங்க. இந்த காடுங்கிறதுக்கான அர்த்தம் தனக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியும் இந்த தீப்பிழம்பாக எரியக்கூடிய நமக்குள்ளே இருக்கிற ஆத்ம உணர்வு தாங்க. அப்போ அவர் வனம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னங்க? தனக்குள்ளே இருக்கிற தவத்தை போதிக்கிறதுக்காக ஒரு சரியான இடம் தேடும் பொழுது அது வேற எங்கேயும் இல்லை, இங்கே தென்னாட்டுடைய தமிழகம் மட்டும்தான் அவருக்கான போதனைகளுக்கும் அவருடைய தவத்தை மீண்டும் மீண்டும் வருநிலைப்படுத்திக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு இருக்கிற இடமா கருதி தான் இங்கே வந்திருக்காருங்க. சரி, இங்கே அவருடைய வாய்ப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது கேட்கும்பொழுது கூட நிரூபிக்கத்தான் பல நாட்கள் அவர் இங்கே போராடியிருக்காருங்கிறதுக்கான சான்றுகள் இங்கே இருக்கிற அனைத்து சான்றுகளுமே நிரூபிக்கப்பட உள்ளதுங்க. தனிப்பட்ட துவமாக சொல்லணும்னா அவர் நாகை அங்கே சுற்றி இருக்கிற பகுதிகளை தான் முக வாசகங்களை முழுசாக படிச்சிருக்காருன்றதை கூட சொல்லலாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் மொத்தமாக இருந்த ஒரே ஒரு பீடாதிபதியாக இருக்கிறது அங்கே யாரோ அவர் தான் இதை முழுமையாக உருவாக்கி தரணும்னு சொல்லும் பொழுது அவருடைய நாத பிரதங்கம் அவருக்கு 2 வேதிக்கிழமைகளை கொடுக்க ஆசைப்பட்டதுங்க. இருக்கின்ற வானரங்கள் என்ற ஒரு வாசகங்களை சொல்லும் பொழுது கூட வானரமாக இருந்து வாழ்க்கை அனைத்தையும் தன் தவசிந்தனையால் இவ்வுலகிற்கு நிரூபிக்கணும் பொழுது சரியான சீடர்கள் வேணும்னா கூட அது வேற எங்கேயும் இல்லை, இந்த தமிழகத்தில் தான் இருக்குன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு அங்கே நாகை மாவட்டமும் அதை சுற்றி இருக்க வேதாரண்யம் அப்படின்ற இடம் வரைக்கும் மொத்தமாக பரவி இருக்காருங்க. தன்னுடைய நேதம் அவருடைய உச்சிதம் தன்னை உணர்த்தும் சக்தி தவத்தை மேலும் மேலும் பரப்பி கொள்ளக்கூடிய நினைவு வரும்பொழுதெல்லாம் அவருக்குள்ளே கிடைச்ச ஒரே ஒரு ஊர்ஜிதம் தனக்கும் தனக்கு ஆண்டிப்படம் கிடைக்க வேண்டும் என்றதுக்கும் முக்கியமான விஷயம் அங்கே தான் அவருக்கான முழு மூலமும் துடிச்சு காட்டியிருக்குங்க. இதை ஏன் இப்படி சொல்கிறோங்கிறதுக்கான விளக்கமும் இன்னும் தெளிவும் கூட எங்களால் கொடுக்க முடியுது. அதற்கான காரணம் இல்லறம் என்றும் பொய்யறமாகாது, நல்லறமாய் கொடுத்தவருக்கே நவநீதத்தையும் ஒப்படைக்கணுங்கிற என் குருநாதருடைய தவம் தாங்க. தன்னுளவு எதற்கு இங்கே இருக்குதுங்கிறதுக்கான ஒரு தவம் யாருக்குமே புலப்படாத போது அவருக்கு மட்டும் எப்படி புலப்பட்டதுன்னு தேடி பார்க்க அவர் ஒரே ஒரு வாசகம் தாங்க சொல்லி முடித்தார். இந்த ஊர், இந்த பூமி, இந்த நாடு இப்படி கடந்து செல்ல செல்ல இந்த உலகன்னு ஒவ்வொரு இடமும் எதை தேடி வருகின்றதோ அது அந்த பூமியின் புண்ணிய தினமாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய நாதம் இங்கே 2ஆக வெடித்து இந்த ஊரில் தாங்க அவர் பிறப்பெடுக்கப்பட்டிருக்காரு. மீண்டும் ஒரு மறுபிறப்பு எடுத்த இடமாக கூட இந்த நாகையை அறிவிக்கலாங்க. தனக்குள்ளே இருக்கிற ஒரு மகா பிறப்பு எதுங்கிறத அவர் சொல்கிறதுக்காகத்தான் தன்னையும் தனக்குள்ளே இருக்க சக்தியையும் பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காருங்க. எப்படி பயன்படுத்தலானும் பொழுது தான் தவம் யாரிடமெல்லாம் செல்ல வேண்டுங்கிறதுக்கு கடல் கடந்தும் செல்லணும்னு தான் அவரும் இலங்கைக்கும் கடல் கடந்து செல்ல பயன்பட்டுருக்காருங்க. சரி, எப்படி அந்த காலத்திலலாம் எதுவும் கிடையாதுங்க, வானூர்தியோ இல்லை கப்பல் வழியோ இல்லைன்ற பட்சத்தில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்காக தன் சீடர்கள் பட்டாளத்திற்கு தனக்குருதியை கொடுத்துருக்காருங்க. தனக்குருதினா என்னென்னா தனக்குள்ளே இருக்கிற தவ சக்தி தாங்க. அதுதான் ஆஞ்சநேயர், ஹனுமான், இன்னும் கூட வானரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தானே பறந்ததில்லை, தன் சீடனை பறக்க வைக்கும் சக்தியை கொடுத்து அதையும் பலமுள்ளதாக ஆக்கியிருக்காருங்க. அப்படி பறக்கக்கூடிய சக்தியை கொடுத்த குருநாதருக்கு தான் பெரியதாக தெரிய வேண்டியதில்லை, தன்னுடைய சீடர்கள் தான் பெரியதாக தெரியணும்னு தான் அந்த சிம்மாசனத்திலேயே தன் சகோதரன்ற பெயரில் பரதனையும் அமர வச்சிருக்காருங்க. சரிங்க, இந்த வாதங்கள் எதில் சென்றாலும் உங்களுடன் நான் பகிரும் ஒவ்வொரு வாசகங்களும் எதற்காக இதை பகிரப்படுகின்றனங்கிறதுக்கான காரணம் ஒரு குருவாகப்பட்டவர் தன்னை நிரூபிக்க தன் சீடர்களுக்கே பெருமிதம் தரணுங்கிறதுக்காகத்தான் அனுமங்கிற ஒருத்தரை ஆகாய மார்க்கமாகவும் பறக்க வச்சார். மண்ணில் இருந்து நீரில் மிதக்கும் சக்தியை உருவாக்கும் பாறைகளாலும்
அவர்களை உன்னிலை உணர்ந்தால் போதும், உனக்குள் அனைத்து சக்தியும் பிறந்து விடுங்கிறதுல ஊர்ஜிதமான சில சக்திகளை அவன் தன் சீடர்களை கொடுத்து பயன்படுத்தினாருங்க. சரிங்க, இத்தனை ஏடுகளில் எதையெல்லாம் புரட்டி பார்த்தாலும் இல்லாத ஒரு சான்று இங்கே இருக்குன்னா அது எதுங்கிறத இன்று வரை யாரும் குறிப்பிடாத பொழுது இதில் ஏன் நாங்கள் இதை குறிப்பிட விரும்புகிறோம்? எங்களுடைய சான்று எந்த ஒரு பூதாகரமான விஷயங்கள் நடந்தாலும் அதில் முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களில் ஒரு சில பெயர்கள் எழுச்சப்பட வேண்டும்னா இவருடைய பெயரை இங்கே எழுதுறதுக்கான காரணம் 2 வரங்கள் வேண்டும்னு அவர் ஆசைப்பட்டதில் முதல் வரம் தன் வனவாசம், 2வது வரம் தன்னுடைய குடும்ப நலம் எதுவும் தனக்கு கிடையாதுங்கிறதை எப்படிங்க அவர் ஊர்ஜிதம் செஞ்சார்? இப்போ கூட சொல்கிற வாசகம் எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தான் எதையும் ஆளப்போவதில்லை, தன்னால் உருவாக்கப்பட்டவர்களே இதை ஆளப்போகிறார்கள்ங்கிறத முழுமையாய் விளக்கம் தரதான் அவர் முற்பட்ட காரணம். இன்றைக்கி புராண காலங்களில் இப்படி மறைமுகமான வாசகங்களாக மறைஞ்சு போயிருச்சுங்க. சரிங்க, இப்போது இந்த ஊரில் இருக்கிற பல விஷயங்களில் அவருடைய பெயர் பதிக்கப்பட்ட ஊராகட்டும், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், ஏன் இன்னும் ராமர் மடம், ராமர் கண்டிகை, ராமர் தோட்டம், ராமர் வள்ளிகை அப்படின்னு பல பேரில் ஊருங்க இருக்குங்க. இப்படி எல்லாமே இருக்கிறதுக்கான காரணம் ஏன்றதுக்கான விஷயத்தை முழுமையாக புலப்படுத்தி கொள்ள அவரவருக்குள்ளே இருக்கிற சிந்தனையை மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீப்பழம்பால் சிந்திச்சு பாருங்கள். நீங்களும் அவர் எதை போதிக்க வந்தார், எதை நிலைநாட்டி சென்றார், எதற்காக இந்த ஆகமம் செய்யப்பட்டதுங்கிறதையும் புரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, இப்போ இதிலிருந்து உங்களுடைய கருத்துக்கள் எதையெல்லாம் தன்னுணர்வில் தானாக ஒருவன் சிந்தித்து தன் உணர்வைக்காக பயன்படுத்தும் ஆத்ம உணர்வு அனைத்தையுமே இப்பூவுலக அனைத்தும் அடைய வேண்டும்ங்கிற ஒரு ஆத்ம சந்தோஷத்துக்காக இத்தனை நாட்கள் பயணித்த அவருக்கு இதற்காக காலங்கள் சரியாக 14 ஆண்டுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. யாருக்காகவும் எதையும் நிரூபிக்கப்படாத வகையில் தன்னையே முழுமையாய் நிரூபிக்க வேண்டும் என்றால் தன் சீடனே இதை முடியுங்கிறதுல தன்னுணர்வில் தனக்குள் இருக்கும் ஆகம வித்துக்கள் அனைத்தும் சீடனே இவ்வுலகிற்கு பெருமையாக இருக்க வேண்டுங்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தனக்குள்ள இருக்கிற சக்தியை தன் சீடர்களுக்கு மூலயமா தாங்க நிரூபித்து காட்டியிருக்காரு. இதுக்கான வரலாறு இன்றைக்கும் அவருடைய பீடங்களை பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிக குறைவாக தாங்க இருக்கும். அவருடைய சீடர்களுடைய பீடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதாங்க உயரமான வஸ்திரமாக இருக்கும். ஆஞ்சநேயர், அனுமன், இன்னும் அவருடைய சீடர்களாக இருந்த கருடர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட உருவச் சிலைகளாக தான் வடிக்கப்பட்டு இருக்குங்க. இத்தனை காலங்களும் எதனை இதை மெய்ப்பிக்க உருவாக்கப்பட்டதோ அத்தனையும் நான் செய்துவிட்டேன், எனக்குள் நீ இருந்தால் உனக்குள் இருந்தேன், நான் இதை செய்து கொடுப்பேன்னு சொல்லும் ஒவ்வொரு காலங்களிலும் நிஜமானதை நிரூபிக்க பல ஆண்டுகள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு உருவெடுத்து வருவேன். ஒவ்வொரு பிறவியிலும் என் பெயரும் மாற்றப்படும், நானும் மாற்றப்பட்டே காட்டுக்கொண்டிருப்பேன். ஏனென்றால் மாற்றம் ஒன்றுதான், மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றத்தில் நீ மூழ்காதே, மாற்றத்தோடு நீயும் மாறிக்கொண்டிரு, உன் வாழ்க்கையும் மாற்றத்தோடு மகா பிரசாதமாய் இருக்கட்டும்னு சொல்லி இக்குலத்தின் எது வந்தாலும் இதுவும் தவக்குலம் செழிக்கவே வாழ்த்துக என்று சொல்லும் எல்லாம் வல்ல குருநாதருக்காக பிறப்பெடுத்தால் நீயும் ஈன்றெடுத்த பிறப்பை இத்தவக்குலத்தில் பிறக்க வேண்டும். இறப்பென்று சொன்னாலும் உன் உடலே வெறும் சகிதம், உயிர் மீண்டும் தவமாய் உயிரிழக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் குருவடி சரணம் சொல்லி முடிக்கிறோங்க.